காம்பேட் 2 ட்ரெய்லர் வந்துச்சு, பார்த்தாச்சு. அத பத்தி பேசலாம். நான் காசி, உங்க கூட மூவி ரிவ்யூவர், கேமர், ஜோசியக்காரர், வெதர் ரிப்போர்ட்டர், விளையாட்டு செய்தி படிக்கிறவர், நியூஸ் படிக்கிறவர், எல்லாத்தையும் படிக்கிறவர். The most violent, the most diabolical, the most dangerous, a beast slayer, a conqueror's conqueror, the goat of all goats. மிஸ்டர் பிரீத்தன் இருக்காரு. போதும் ஆமா போதும் பிரீத்தன். நிறுத்துங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். என்ன காசி ரிவ்யூ பண்ண வந்தீங்களா இல்ல என்ன ட்ரால் பண்ண வந்தீங்களா? பிரீத்தன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணல பிரீத்தன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ன சிஏ தேடுது, பேங்காக் போலீஸ் தேடுது, இன்டர்போல் தேடுது, சீக்ரெட் சர்வீஸ் தேடுது. ஏன் நம்ம கேப்டன் பிரபாகர் கூட 5 வருஷமா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காரு. யாரு கையில சிக்கலையே. நம்ம இன்ட்ரோ நம்ம ரிவ்யூ இன்ட்ரோ பார்ப்போம். மோட்டல் காம்பட் 2 பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத படம் சொல்லலாம் காசி. ஒரு சர்ப்ரைஸ் ஹிட். மோட்டல் காம்பட் 1 வந்துச்சு, ஹிட் ஆச்சு, ஓகே. பட் அதுக்கப்புறம் மோட்டல் காம்பட் 2 பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பெருசா யாரும் அது ஹைப்டா இல்லை. பட் இருந்தாலும் அந்த ட்ரெய்லரை அவங்க விட்டதுக்கு அப்புறம் ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்படி ஒரு படம் வரப்போது, திரும்ப நம்ம ரெடி ஆகலாம், ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணலாம், ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரீத்தன், நான் நேரது இருக்கும் பிரீத்தன். நான் யார் பிரீத்தன்? நான் ஒரு ஸ்பேஸ் சூட்ல இருக்கிறவன். நீங்க சொல்லுங்க பிரீத்தன், நீ ஒரு கேமரா, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு கேமராவா? கேமராவே இல்லாம ஒரு கேமரா நான் ஒரு கேமரா என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை வீடியோ கேம்ல இருந்து சுட்டிருக்காங்க, அதையும் சரியா சுடலை, குறை இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு நான் உண்மையிலே கேமர் இல்லை காசி. அதனால மோட்டல் காம்பட் கேம்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சது நீங்க தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுறது உண்டு. ஜானி கேஜ் அப்படின்றவர் ஃபேமஸான ஒரு கேரக்டர். நம்ம கேம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள அதிகமாக வச்சு ஹீரோவா லீட் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதிகமாக பிளேயபிள் கேரக்டரா, நிறைய ஃபேன் ஃபேவரேட் ஃபாலோவிங்லாம் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அதை எடுத்துட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமாவும் ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. காஸ்டிங்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. நம்ம பாய்ஸ்ல புச்சரா நடித்த காலர்பன் சொல்லுங்க, அவரோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. ட்ரைலர்ல பண்ணாவும் கலந்து ஒரு மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. பட் பெருசா கேம்ல இருக்கிற என்னென்ன ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வராங்கன்றது எனக்கு தெரியல இன்னும். அது ஃபுல்லா ஒரு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது கேமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு மூவியா இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. பட் அதனாலதான் என்னமோ அந்த ஹீரோவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபேன் ஃபேவரட்டான கேம் ஃபேம் இருக்கக்கூடிய ஜானி கேஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு. இட்ஸ் அண்ட் பியூர் அண்ட் பிசினஸ் மாதிரி தான் இல்லையா? பிரீத்தன், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டே பரவாயில்லையோன்னு தோணுது பிரீத்தன். எப்படி சொல்றது, கிரவுண்டடாகவும் இருந்தது, ஆர்டேட் கண்டென்ட், அதாவது பிளட் வர கண்டென்ட்லாம் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஸ்கார்பியனோட பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அது நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு அந்த கார்டனிங் டூல வச்சு கயிறு கட்டி சண்டை போடுவார் தெரியுங்களா? எனக்கு அந்த படத்திலே அதான் ஃபேவரட்டான ஃபைட் சீனு. நீங்க சொல்றது ஹீரோயிக். ஆமா, பிளாஷ்பேக்ல அந்த அம்மாவையும் குழந்தையும் காப்பாத்த ஃபைட் பண்ணுவார்ல, படத்திலே அதுதான் ஃபேவரட்டான ஃபைட் சீன். கிரவுண்டடா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கும், ஆர்ரேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது. ரொம்ப ஸ்டைலிஷா போயிட்டாங்களோ, கிரவுண்டட் இல்லாம ஸ்டைலிஷ்ட் ஃபோக்கஸ்டா போய் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல அந்த சீனை தவிர மத்த எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷ்டா தான் இருக்கும். எனக்கு அது நெகட்டிவா தோணுச்சு. பட் இந்த படத்துல என்ன அது பாசிட்டிவா தோணுதுன்னா, படம் பார்க்கும்போது இப்போ வர படம் மாதிரியே தெரியல பிரீத்தன். இந்த 2007 எல்லாம் வரும்ல, ஒரு ஆக்ஷன் படம், அந்த மாதிரி தோணுது. கொஞ்சம் லோ பட்ஜெட்டை கவர் பண்றதுக்கு அந்த இருட்டெல்லாம் காமிச்சு கவர் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி தோணுது பிரீத்தன். கிராபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றீங்க. ஸோ அதனால டார்க் மோட் இப்போ அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்றீங்க இல்லையா? நான் வந்து அதை பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி அப்போ வந்த படம்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த டார்க்கா மேட்ச் பண்ணாலும் அந்த ஒரு வைப் இருக்கும்ல, 2007 வைப், அது நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு என்னன்னா, கேஜ் மெயின் கேரக்டரா நம்ம காலர் போன போட்டு வச்சிருக்காங்க. அது எனக்கு பெருசா இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற யாராவது போட்டுருக்கலாம் ஒழுங்கா. ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க? அந்த கேம் விளையாடி இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த கேரக்டருக்கு ஒரு செட் ஆக மாட்டார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? படத்துல வந்து நார்மலா கேரக்டர் வந்து ஜானி கேஜ் வந்து ரொம்ப கரிஸ்மெட்டிக்கான ஒரு கேரக்டர். ஓகே, அவரை வந்து இப்போ டிப்ரெஸ்டா புஷ் பண்ணிருக்காங்க. அது தெரியல, பெருசா செட் ஆகல எனக்கு. இன்னும் என்னன்னா,
இன்னும் என்னன்னா இந்த மோட்டல் காம்பேக்ட்ல வந்து சொல்ல வேண்டிய ஸ்டோரி ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 3 அனிமேஷன் படம் இருக்கு பிரீத்தன். அது பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு எந்த மாதிரி இந்த படம்னா எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு அது வந்து இது WB அனிமேஷன்ல தான் பண்ணியிருக்காங்க. அத வந்து நீங்க படமா எடுத்தீங்கன்னா போதும், வேர்ல்டு வைட் ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரான கதையை சூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. பட் இந்த கதையை பார்க்கும்போது ஜெனரிக்கான ஆடியன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கதையை, அதாவது ஜென்ரலா சேஃபா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னு எடுப்பாங்கல்ல ஸ்டோரி, அதை சூஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு, ரிஸ்க் எடுக்காம. புரியுது. நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் அந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்றீங்க. ஏன்னா அனிமேஷன்ல வந்து ஒரு 3 படம் இருக்கு பிரீத்தன். மோட்டல் கம்பேட்னு ஒரு படம் இருக்கு, மோட்டல் கம்பேட், ஸ்கார்பியன்ஸ் ரிவெஞ்சுன்னு ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் கேஜ் மேட்ச்னு ஒன்று இருக்கு. 3 இருக்கு. ஜானி கேஜ் ஃபோக்கஸ் பண்ணி அனிமேஷன்ல ஒரு படம் இருக்கு, சூப்பரா இருக்கும். எப்படி புஷ் பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒரு ஸ்டைல்ல இருக்கும். இப்போ ஜானி கேஜ் படம் பாத்தீங்கன்னா சிந்த் வைப்ல 80s வைப்ல இருக்கும், டோன்ல அப்படியே அந்த பிங்கிஷ் பர்பிள் டோனே இருக்கும் அந்த படம் ஃபுல்லாவே. அதெல்லாம் சூப்பரா இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அந்த யூனிக்னஸ் இல்ல. அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா அனிமேஷன் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கல காசி. மேபி நீங்க இந்த மாதிரி பார்த்தா அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த அனிமேஷன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா என்னன்னு. ஆனா கேள்விப்பட்ட அந்த ஸ்கார்பியன்ஸ் ரிவெஞ்ச் மட்டும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பிரீத்தன் அது ரொம்ப ஃபேவரட்டான படம் பிரீத்தன். நான் எப்படியும் ஒரு 10 ஸ்டாருக்கு ஒரு 9.5 கொடுக்கும் பிரீத்தன். அதெல்லாம் ரிப்பீட்டடா பார்க்கலாம் பிரீத்தன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம மோட்டல் காம்பேட்னாலே ஸ்கார்பியன் இல்லாம மோட்டல் காம்பேட் பார்க்க யாரும் விரும்புறது இல்லையா? அடுத்ததான பயங்கரமான ஃபேன் ஃபேவரேட் கேரக்டரு. அவரோட டைலாக் கெட் ஓவர் ஹியர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் பார்த்தோம், செகண்ட் பார்ட்லயும் பார்க்குறோம். வேற லெவலான ட்ரெய்லர்லயே ஒரு பெட்டாலிட்டி சீக்வன்ஸை காட்டி மிரட்டி விட்டுருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குமா, இல்ல இதுதான் மெயினா இருக்குமா? பிரீத்தன் அதுதான் பிரீத்தன் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவரோட நார்மலா மனுஷனா இருக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த ஃபைட்டு. அந்த பிரிட்டாலிட்டி இதை மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து பிரிட்டாலிட்டி டோன் டவுன் தான் பண்ணிருக்காங்க. இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரே சீன் இவ்வளவு கொடூரமா காட்டுறாங்களே, இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். படம் R-rated படம் தான் போல, பட் டோன் டவுன் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்தை. அதே மாதிரி அந்த கேப் போட்டுன்னு ஒரு வருவார்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இந்த பாட்டுல வந்து ஜாம்பியா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்டேடா ஒருத்தர் கேப் போட்டு சுத்தி ஆச்சுன்னு பாரு. அந்த கேப்பை சுத்தி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பொண்ணை பாதியால கட் பண்ணி இருப்பாரு அந்த கேப்பை வச்சு, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஃபேமஸான பிரிட்டாலிட்டி அது. குங்லாவ் தானே அந்த கேரக்டரும் எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர். ஜானி கேஜ் குங்லாவ் தான் ஃபேவரட்டான கேரக்டர். ஆனா ஸ்கார்பியன் வந்து ஜென்ரலாவே அந்த கேமுக்கு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஆமா. அதே மாதிரி இந்த படத்துல கேம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேம் வரவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த கேமை பார்க்கறது தான் ஃபேன்ஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கும். நானும் ஆர்வமா இருக்கேன். இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஹைப் இருக்கு லைட்டா. அதே மாதிரி வந்து கார் ஆல்பனோட எப்படியும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபினிஷிங் மூவ் ஒன்று இருக்கும், புரூட்டாலிட்டி. அது கன்ஃபார்மா வச்சிருப்பாங்க படத்துல. ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ண ஒரு நல்ல விஷயம் தான். அதான் இது வரைக்கும் ஒரு புரூட்டாலிட்டி இருக்கோ இல்லையோ, பட் ஒரு ஹீரோவா ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹீரோவா வர்றதுக்கான சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பழைய நீங்க சொன்ன மாதிரி பழைய 90s 2010 வந்த கதைகள்ல இருக்கக்கூடியது. பட் விஷுவலான விஷயங்களை வச்சுதான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காசி, இல்ல? ஆமா பிரீத்தன், அது வந்து எதுல கிரவுண்டட் பண்ணுமோ அதுல கிரவுண்டட் பண்ணல. இப்போ ஜானி கேஜ்ன்றது ஒரு ஓவர் த டாப்பான ஒரு கேரக்டர். அவரோட ரியாக்ஷனா இருக்கணும், ஹைப்பர் ஆக்டிவா ஒரு பசங்களா இருப்பாங்க தெரியுமா? ஆமா. மத்தவங்க பத்தி கண்டுக்காம எனக்கு பிடிச்சா நான் பண்றேன், ஜாலியா அப்படியே ஃபன்னா இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து இப்படி டிப்ரெஸ்டா காட்டுனது வந்து வித்தியாசமா தான் இருக்கு. அந்த கேரக்டரே இல்லையோன்ற மாதிரி தோணுது. அதுவும் கார் ஆல்பம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டாவும் தெரியுது. அதான் அவங்க கான்செப்ட் படி ஏஜ்டு அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. மூவில ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பா பார்க்கலாம். ஹீரோயினா என்னன்னு தெரியல ஆக்சுவலி. அது என்ன சொல்லுவாங்க, லீட் ரோல் பண்ற ஒரு கேரக்டர் தான் லேடி இல்லையா? அவங்க வந்து த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் இருந்தாங்க, செகண்ட் பார்ட்லயும் இப்போ வர போறாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோன்னு ட்ரெய்லர்ல காட்டல. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கேம்ல அவர் வர போறாரா இல்லையா, கலந்துக்க போறாரா, எதுக்காக அவரை செலக்ட் பண்ணாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இந்த மாதிரியான கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு காசி. அவ்வளவு இம்பார்ட்டன்டான கேரக்டரா தெரியல பிரீத்தன். அவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஒரு ஃபேன் ஆயிட்டேன் காசி. ஓஹோ, அப்போ நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க பிரீத்தன். அந்த பவர் அண்ட் எபிலிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, டிஃபரெண்டா இருக்கும். அந்த கிட்டானாவை சொல்றீங்களா? அந்த ஃபீமேல் கேரக்டர் தானே கிட்டானாவை சொல்றீங்க நீங்க? அப்படிதானே? ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு சண்டை போட்டு ஃபேனை வச்சு. இல்ல அது உங்களுக்கு ஃபேவரேட்டா இருக்கலாம். நான் சொல்றது வந்து ஹீரோ. ஓ, ஹீரோவை சொல்றீங்களா? இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களே அந்த ஃபீமேல் கேரக்டர்னு சொன்னீங்களா, அது சொல்றேன். ஃபீமேலா? நான் ஃபீமேல் சொல்ல காசி. ஆஹா, காட்சிக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. சரி பிரீத்தன், மத்த கேரக்டரை பத்திலாம் என்ன சொல்றீங்க?
அதான் சொன்னேனே ஃபீமேல் அதுல இல்லைன்னா ஏதாச்சும் லியோ அந்த நான் சொன்ன கேரக்டர் ஃபீமேல்ன்றது லீட் ரோல் மாதிரி வருவாங்களே அந்த ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி ஒரு காப் மாதிரியோ. ஓ அது சோனியா ஓ, இந்த கேரக்டர். அதான் அவங்க அந்த கேரக்டர் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாட்ல இருந்தாங்களே அவங்களும் இருந்தாங்க. அந்த கிட்டானா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஆமா சும்மா கேமியோ மட்டும் கொடுத்துருப்பான். கிட்டானா வந்து கேமோட ஃபேன் ஃபேவரட். மேல்ல எப்படி ஸ்கார்பியோனோ, ஃபீமேல்ல கிட்டானா, அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஆமா. ஸோ அந்த ஹீரோ மட்டும் என்னாச்சு அப்படின்றது தான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன். சர்ப்ரைஸ்லி எடுத்துட்டு வருவாங்களா கேம் நடுவில்? ஒரு கேமுக்கு ஆள் இல்லை நீ வரணுன்றவாங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. மோட்டல் காம்பேட்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கேமாவது இருக்கும் இல்லையா காசி? 5 பேரையாவது பீட் பண்ணணும் இல்லையா? கரெக்டாக தெரியல ரூல்ஸ் 5ஆ 7ஆ. அதே மாதிரி கேனோவும் பிடிக்கும். அந்த ஒத்த கண்ணல்ல லேசர் விட்டுருப்பாருல, அவரும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் தான். அவரு இந்த படத்துல இருக்காரு. ஆமா ஜாக்ஸ் இருக்காரா? ஜாக்ஸ் இருக்காரு. ஓகே அவரும் டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா ப்ரூட்டாலிட்டி ஓகே எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ் தான். ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு நல்ல படமா இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் இப்ப எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இத்தனை கேரக்டர் இருக்காங்களா, எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஏன்னா அனிமேஷன் படத்துல வந்து ஜானி கேஜ் இன்னொரு 2-3 கேரக்டர் தான் இருக்கும். அதுவும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்காது. நீங்க சொல்றது கரெக்ட். கொஞ்சம் மைனரான கேரக்டர். பட் இது டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா இவங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜானி கேஜ் லீட் ரோல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு பியூர் மோட்டல் காம்பட் படமா இருக்க போகுதுன்னு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ப்ரோட்டாகனிஸ்டை ஃபாலோ பண்ற மாதிரி பெருசா இருக்குமான்னு தெரியல. ஆனா அவருக்கான சீக்வன்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேபி. இன்னொரு என்ன ப்ராப்ளமா பாக்குறேன்னா, இப்ப அந்த படத்திலே எனக்கு தெரிஞ்சு இது காலர்பன் தான் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர்னு நினைக்கிறேன். மத்த எல்லாருமே யாருன்னு பேருன்னு கூட தெரியாது எனக்கு. அதனாலயே அந்த படத்தை வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹீரோ படம் மாதிரி நம்ம ஊர்ல பண்றாங்கல்ல, ஹீரோக்கு மட்டும் நல்லா எழுதிட்டு மத்த எல்லாரும் சும்மா ஆமாசாமி கூப்பிடுற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஆக்கிடுவாங்களோன்னு தோணுது. அப்படி ஏதாவது தோணுதா? இல்ல பெருசா ஹாலிவுட்ல அந்த மாதிரியான சம்பவம் கம்மியா தான் நடந்திருக்கு. அது இந்த மாதிரி ஒரு பிக் பிரான்ச்சைஸ் படம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். WB எல்லாம் அதுக்கு அலோவ் பண்ற ஆள் இல்ல. ஸோ அவங்க ஒரு ஆளே இல்லை. ஓகே அது இன்னொரு வீடியோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எனக்கு வந்து காலர் பண்ண வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. மியூசிக் விஎஃப்எக்ஸ் எல்லாமே பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடும் சொல்லிக்கிறேன். ஸோ ஒருத்தியான படமா இருக்கும் கண்டிப்பா. தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணா காசி வெயிட் பண்ணுவோம். இந்த படத்தை பத்தின உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதுவும் சொல்லுங்க. மோட்டல் காம்பட் படத்துல என்ன உங்களுக்கு எந்த மாதிரி ஃபெட்டாலிட்டி வேணும்? ஃபெட்டாலிட்டி உங்க ஃபேவரட் ஃபெட்டாலிட்டி என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி பிரீதன் இதுல சப்ஜீரோ நூப் சைபோட்டா இருக்காரு. அதுவும் எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர் தான். ஆமாமா அது ஃபேமஸான ஒரு இது இல்லையா? சேஞ்ச் ஓவர் சொல்லுவேன் நம்ம கேம்ல முக்கியமான ஒரு இது இல்லையா? அது சப்ஜீரோ வந்து நூப் சைபோட் ஆகணும். சைபோருக்கா அது வரமானது நூப் சைபோட். இன்னொரு சப்ஜீரோவும் வருவாரு ஆக்சுவலி. ஸோ பயங்கரமா இருக்கும் அந்த ஃபைட். அப்புறம் கேம்ல பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அந்த 2 பேருக்கு நடுவுல ரைவல்ரியே சூப்பரா இருக்கும். ஆமா ஸ்கார்பியனும் சப்ஜீரோ இருக்கும். சப்ஜீரோ அதனால சப்ஜீரோ ஃபேன். பட் இன்னொரு சப்ஜீரோவும் வருவாரு காசி. நூப் சைபோட்டா மாறினதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் சப்ஜீரோவா மாறி வருவாரு. அதையும் நான் கேம்ல அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா அந்த பொசிஷனுக்கு வேற ஒருத்தர் வருவாரு. பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். உண்மையான ஃபர்ஸ்ட் பார்ட்ல சப்ஜீரோ வந்து நூப் சைபோட்டா மாறி இருப்பாரு. இப்போ வந்து புதுசா வந்திருப்பாரு. அதுதான் இந்த படத்துல வருமா என்னன்னு தெரியல, எதிர்பார்ப்போம். சப்ஜீரோ கேரக்டர் வந்து போன பாட்டுல ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த பாட்டுல கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சப்ஜீரோ ஃபேன் அண்டர்வெல்மிங்கா பண்ணிருக்க மாதிரி இருக்கும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ரிவ்யூ பண்ணனும்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோட்டல் காம்பட் கேம்ஸை பத்தினாலும் சொல்லுங்க, எடுத்து போடுவோம். உங்களுக்கு என்ன மோட்டல் காம்பட் பத்தி சொல்லணும்ட்டு, இல்ல அந்த கேரக்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். மோட்டல் காம்பட் கேரக்டர்ஸ், ஃபேவரட் கேரக்டர்ஸ், பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கமெண்ட்ல கேளுங்க. ஓகே சார், அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே காசி, போய் வரலாம்.